நிறைய பேர் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த கமெண்ட்ஸ் வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன், அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுப்பீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம் எனக்கு. இதான் நீங்கள் கேட்கறதுனால நான் முடிஞ்சா தரேன், இல்லைனா எனக்கு ஸ்கிப் முடியாட்டியும் தாங்க. நீ தான் ஏலியன், ஏன்டா எங்களையும் சேர்த்து ஏலியன் ஏலியன்னு சொல்லி திரியிற பைத்தியம் மாதிரி. அப்போ நான் அவங்களுக்கு நான் ஏலியன் கூப்பிடல, அவங்களுக்கு கூப்பிடல. ஏலியன் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க நான் ஏலியன் கூப்பிட்றேன். அவர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாரு. அவருக்கு டவுட் போல, நம்ம ஏலியன் ஒரு வேளை இருப்போமோ அப்படின்னு டவுட்டில் யாரா ஏலியன்னு சொல்கிறேன்னு கேட்குறாரு. ஆனால் அவருக்கு புரிஞ்சதுன்னா அவர் மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டார். அவருக்கு புரியல நம்ம ஏலியனா ஹியூமனானு. ஸோ அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அவர் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கமெண்ட் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன் ஸ்டார்டிங்கில் வந்து ஏலியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்கிறீங்க? ஏலியன்ஸ் ஆக்சுவலி நீங்கள் நிறைய ஏலியன்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களெலாம் நான் பார்க்கணும்ல. ஆனால் ஓகே அப்படி சொல்கிறீங்க, ஓகே உங்கள் இதுபடி கரெக்டு தான். பட் பார்க்குறவங்க எல்லாரும் வந்து உங்கள் விருப்பப்படி கரெக்ட்லாம் இல்லை, கரெக்டு தான். என் விருப்பப்படிலாம் இல்லை, கரெக்ட். உங்களுக்கு கரெக்ட், மற்றவங்களுக்கு அது எப்படி அது அவங்க விருப்பம். எங்களையும் ஏன் ஏலியன் சொல்கிற லூஸா? அதான் அதையும் அவங்க பார்க்குறாங்கன்னு கேட்குறேன். அவங்களுக்கு சொல்கிறது புரியுதா? உங்கள் வீடியோஸ் வருது இல்லை, அதானே பார்க்குறாங்க. மேபி அவங்க ஏலியனாக இருந்திருக்கலாம், மேபி யாராவது ஏலியன் அவங்க டைப் வச்சிருக்கலாம். ஸோ அதனால் ரீல் ஃபீட் ஆகிருக்கலாம் அவங்களுக்கு. நான் பார்க்க ஏலியன் மாதிரியா இருக்கேன்? தெரியலையே. தெரியலையா? உன் வீடியோ பார்த்துட்டு ஒரு வாரமாக நான் சரியாக சாப்பிடல. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவெருப்பாக இருக்குது. நான் சொல்லலைங்க, கமெண்ட்ஸ். அதான் சிரிக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்காருல, அவரோட டிபியை ஜூம் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அவர் நெக்ஸ்ட் போய் அவர் மிரர் இருக்குல்ல, கோன் சி மிரர், அவர் மிரரில் அவர் மூஞ்ச பார்த்துட்டு ஓகேப்பா நம்மளை கம்பேர் பண்ணும்போது அவர் அப்படி இருக்கான்ப்பா அப்படின்னாருனா திரும்பி வர சொல்லுங்கள் நேரில். இதே நேரில் சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் அவர் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக 200% ரிப்ளை பண்ணுறேன். சரி ஓகே. 180 ரூபாய்க்கு ஒரு கோட்டர் அடித்தா கண்ணு சிவப்பாக மாறிடும். அதை விட்டுட்டு எதுக்கு இது? இல்லை நான் ப்ளூ கலர் ட்ரை பண்ணல, அப்போ உஜாலா நீ ஊற்றலான்னு யோசிச்சேன். நானும் டெய்லியும் ஊற்றிட்டே இருக்க முடியாது, ஸ்டேபிளாக நிற்காது. ஸோ அதனால ஐபாத்தர் பண்ணிட்டேன். அதனால பண்ணிட்டீங்க. ஏன் 150 ஈஸி தானே? ரெட்டாக வச்சு நான் குடிக்க மாட்டேன், எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து முட்டாள்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் முதல் முட்டாள் இந்த ஏலியன் தான். இல்லை உண்மையிலே கமெண்ட் நல்லா இருக்கு. நான் சரி ஓகே, அவர் சொல்கிறபடியே நான் முட்டாளாகவே இருந்துட்டு போகிறேன். முட்டாளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, அது அவனுக்கு முட்டாளுக்கு தெரியுதா? இல்லை தெரியாமல் கேட்குறேன். முட்டாளுன்றதை ஒத்துக்கிறீங்களா? இல்லை, அவர் சொன்னதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் முட்டாளா இல்லைன்னு நான் சொல்ல. நீங்கள் முட்டாளா இல்லையா? இல்லை நான் ஏலியன். சரி ஓகே. இவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் சில பேர் வந்து நீங்கள் ஹேண்ட்ஸம், சூப்பர், அழகாக இருக்கீங்க, உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்ற கமெண்ட்ஸும் நிறையா இருக்குது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்கன்னு அப்படின்னு யாராவது கேர்ள் பாய் யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணாலும் அவங்களே போய் திட்டுறாங்களே ஏன்? ஆக்சுவலி நேருக்கு நேராக பேசணும், அதுதான் தில்லு. சும்மா கமெண்ட்லலாம் வேஸ்ட்டு கதை. நேரில் வந்து சொல்லு, உனக்கு திறமை இருக்குல்ல, உனக்கு தில்லு இருக்குல்ல, நேரில் வா சொல்லு, ரியாக்ட் பார்ப்பேன். சும்மா கமெண்ட் பண்ண என்ன ரியாக்ட் தெரியும்? கமெண்ட் பண்ணால் ஒன்றும் பாசிபிள் இல்லை. அது மாதிரி கமெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணால் அவங்களுக்கு தில்லு இல்லை. நேரில் வந்து சொல்லுங்கள். நேரில் தில்லு இருந்தால் யார் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட பேச சொல்லுங்கள். அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ கமெண்ட் பற்றி நீங்கள் வரி பண்ணிக்கிறதே? நான் வரியே நான் பார்க்குறதே இல்லை. நீங்கள் அவ்வளோ கமெண்ட் படிச்சு எவ்வளோ சிரிச்சு பார்த்தீங்களா? இப்போ அது கமெண்ட் நான் பார்க்குறதே இல்லை, அவ்வளோவா பார்க்குறதே இல்லையா? எப்போயாவது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு டேய் மச்சான் சரி சூப்பராக விட்றா மாதிரி போயிட்டு விளையாட்டுருக்கட்டும் அப்படின்னு. இப்படி இருக்க ஏலியனை வந்து நான் பார்த்துட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நார்மலான பையனாக இருந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க? உங்கள் ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக காட்டுறேன், வேணுமா? ஆமாம் பார்க்கணும். இதான் என்னோட ஒரிஜினல். இது ஏலியனா? டெஃபினெட்லி. இல்லை இந்த பையன் பேர் என்ன? அந்த பையன் பேர் ஹரிஹரன். ஹரிஹரன். இது வந்து ஹரிஹரன், இதான் ஏலியன். ஹரிஹரனை பார்க்குறவங்க இதில் பார்த்துக்கோங்க, ஏலியனை பார்க்குறவங்க இப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து இந்தாங்க ஃபோன் வச்சுக்கோங்க. மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? இது வரைக்கும் ஒரு 13. இப்போ ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாச்சு கலர் பண்ணுறதுக்காக. சரி ஓகே. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ சொல்கிறாங்க இவ்வளோ காசு செலவு பண்ணுறதுக்கு இல்லாதவங்களுக்கு நீ ஏதாவது பண்ணியிருக்கலாமே. சரி சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன். நான் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து என்ஜிஓ வச்சுருக்கேன், ஹேண்ட் ஷேக் பான்னு என் அக்கௌண்ட்லேயே இருக்குது. நான் அதுக்கு நிறையா செலவு பண்ணிருக்கேன். ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நான் நிறையா ஃபுட் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அது மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன், படிக்க முடியாமல் இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு நான் படிப்புக்கு செலவு பண்ணுறேன். நைட் ஆனால் ஃபுட்டு நான் எங்கேயாவது வெளியே போனால் மினிமமாக ஒரு 5 பேருக்கு கொடுக்குற ஃபுட்டாச்சும் நான் வாங்கிட்டு போவேன். நான் சம்பாதிக்கிறதுலேருந்து 20% மினிமமாக நான் செலவு பண்ணுறேன் அவங்களுக்காக. ஸோ நான் என்னை கொஷின் கேட்டார்ல, அவரை விட நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன்.
சரி ஓகே, உங்கள் ஃப்யூச்சர் பிளான் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க இதுக்கப்புறம்? இதுக்கப்புறம் என்னங்க, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏஎல்இ நிமோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்க 39 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் கேபிட்டல்லையும் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும் அந்த குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீட் ஸ்டேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த ரொம்ப கஷ்டப்படுறாங்கள்ல அவங்களுக்கு எம்பவர்மெண்ட்டுக்காக அது பண்ணணும். இந்த 3 என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் என்னோட கோல். அடுத்த வீடியோஸில் ஒரு அடுத்த கெஸ்ட் கூட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.